வணக்கம், நான் suryathangaraj. இன்னைக்கு நாம கிருஷ்ணர் ஃபேன்சி ட்ரெஸ்க்கான ஜுவல்ஸ் எல்லாம் எப்படி செய்யறதா பார்க்குறோம். ரொம்ப ஈஸியான மெத்தட். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். ஃபர்ஸ்ட் ஷேப்காக ஒரு A4 ஷீட் எடுத்து நம்ம இந்த மாதிரி வரைஞ்சி கட் பண்ணிக்கிறோம். நம்ம ஒன் சைடு வரைஞ்சா போதும், அதை ஓப்பன் பண்ணிக்கலாம். கட் பண்ணும்போது நம்மளுக்கு டபுள் சைடு கிடச்சிரும். இப்போ கிரீடம்கான ஷேப் கிடச்சிருச்சு. இதை ஒரு அட்டையில் வச்சு ஒட்டி, அப்போ கொஞ்சம் நம்ம ஒட்டி கட் பண்ணும்போது கொஞ்சம் திக்கான ஒரு கிரீடம் மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். ஆனால் அட்டையில் கட் பண்ணுறத பேப்பரில் கட் பண்ணுறது ஈஸி, அதனால தான் நம்ம முதல்ல அந்த மாதிரி பண்ணோம். அதுக்கப்புறம் ஒரு கோல்டன் கலர் பேப்பரில் வச்சு இந்த மாதிரி நம்ம ஒட்டி கட் பண்ணிக்கலாம். இது நம்ம இன்விடேஷன் கார்டில் இருக்கிற கோல்டன் பேப்பர் இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கோல்டன் கலர் பேப்பரை கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்லிட்ஸ் மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம மடிச்சுக்கலாம். இப்படி மடிக்கிறது மூலமாக நம்மளுக்கு கொஞ்சம் ஃபினிஷிங் நீட்டாக கிடைக்கும். நம்ம அப்படியே கட் பண்ணி விடுறதுனால விடலாம், ஆனால் சைடில் கொஞ்சம் அட்டை மாதிரி தெரியும். இந்த மாதிரி ஸ்லிட்ஸ் கட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒட்டினீங்கன்னா கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த எல்லா ஜுவல்ஸுமே இப்போ நம்ம செய்ய போகிற ஜுவல்ஸ் எல்லாமே நான் வந்து தனியாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள். நீங்கள் தனித்தனியாகவும் செஞ்சுக்கலாம். இப்போ அந்த ஓரங்களால் நல்லா மடித்து விடணும். விட்டுட்டு இந்த மாதிரி லேஸ் பேட்சஸ் வந்து ட்ரெஸ்க்கெல்லாம் ஒட்டுற பேட்சஸ் லேஸ் தான். இதை வச்சு நம்ம ஒட்டிக்கலாம். அது ஃபேன்சி ஸ்டோர்லலாம் கிடைக்கும். இதை ஒட்டிட்டு இனி வந்து ஒரு மயிலிறகு வச்சு ஒட்டிடலாம். மயிலிறகு இப்படியே ஒட்டுறதுனால ஒட்டலாம், கொஞ்சம் நீட்டாக இருக்கணுங்கிறதுக்காக இந்த சைடுக்கெல்லாம் கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஷேப்பாக இருந்தால் நல்லாயிருக்கும்க்கா இந்த மாதிரி ஒட்டுறேன். இதை ஒட்டி முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் கயிறு கட்டிடலாம். இது வந்து ஸ்டாப்பிள் பண்ணால் குழந்தைங்க மேலே குத்திரும், அதனால நான் செலோ டேப் வச்சு ஒட்டிக்கிறேன். இப்போ கிரீடம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம புல்லாங்குழல் செஞ்சுக்கலாம். அதுக்கு நான் வந்து ஒரு கட்டப்பை குச்சி எடுத்துருக்கிறேன். அதை எடுத்துகிட்டு அந்த கோல்டன் பேப்பர் அப்படியே யூஸ் பண்ணோம்ல, அதையை வந்து மறுபடியும் இதில் ஒட்டிக்கிறேன். இப்போ புல்லாங்குழல் மட்டும் நீங்கள் செஞ்சால் போதும் அப்படின்னா அந்த மாதிரியான வீடியோஸும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். கிரீடம் மட்டும் செஞ்சால் போதும் அப்படின்னாலும் அதுக்கு தனியான வீடியோஸும் கொடுத்துருக்குறேன். நீங்கள் அதில் போய் பார்த்துக்கலாம். கிருஷ்ணர் மேக்கப்புக்கான வீடியோஸும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். இந்த மாதிரி ஒட்டினதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே இந்த கோல்டன் கலர் பேப்பரை உள்ளே சொருகி விட்டாச்சு. விட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி பாசி இருந்தால் உங்கள் வீட்டில் எந்த மாதிரி பாசி பீட்ஸ் எது இருந்தாலும் சரி இந்த மாதிரி கோர்த்துக்கோங்க. ரெண்டு சைட்லேயும் கோல்டன் பீட் ஒன்று மட்டும் கோர்த்துருக்கேன். இந்த மாதிரி கோர்த்தா கொஞ்சம் பார்க்குறக்கு அழகாக இருக்கும். கோர்த்துட்டு இதை முடிச்சு போட்டுக்கலாம். நம்ம கோர்க்கிற பாசி வந்து ரொம்ப டைட்டாக கோர்க்காமல் கொஞ்சம் லூஸ் விட்டு கோர்த்துக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் லூஸாக இருக்கணும். இந்த மாதிரி கொஞ்சம் த்ரெட்டு தெரியணும். அப்போது அதை வச்சு நாம் புல்லாங்குழலில் கட்டிக்கலாம். இந்த மாதிரி இன்னொரு நூல் வச்சு நம்ம நல்லா டைட்டாக கட்டிடலாம். இது என்ன டைட்டாக கட்டினாலும் கொஞ்சம் உருவிட்டு வர மாதிரி தான் தெரியும். அதுக்காக நம்ம என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி ரோப் அப்படியே கிரீடத்துக்கு நம்ம கட்டினோம்ல அந்த மாதிரி ரோப் வச்சு இதில் நம்ம சுற்றிக்கலாம். இந்த ரோப் வந்து ப்ளவுஸ்க்குலாம் டிசைன் பண்ணுற ரோப் தான். இதை வச்சு டைட்டாக சுற்றிக்கலாம். சுற்றிட்டு நம்ம கம் வச்சு கடைசியில் ஒட்டிட்டு கொஞ்ச நேரத்துக்கு கிளிப் மாதிரி ஏதாச்சும் போட்டு விட்டிங்கன்னா சீக்கிரம் ஒட்டிக்கும். இப்போ புல்லாங்குழல் ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது ஒட்டியானம் பார்க்கலாம். இப்போ ஒட்டியானம் செய்கிறதுக்காக நான் ஒரு A4 ஷீட் எடுத்து ரெண்டாக மடிச்சுட்டு ஒன் சைடு டிசைன் மாதிரி போட்டுக்க போகிறேன். இதை நம்ம விரிக்கும் போது நம்ம டபுள் சைடு கிடைக்கும். கிரீடமுக்கு மாதிரியே தான் நான் டிசைனும் அதே மாதிரி தான் போட போகிறேன். உங்களுக்கு வேணுன்னா வேறு டிசைனும் போட்டுக்கலாம். பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு வேணா சைடில் இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் குழந்தைங்களோட ஏஜுக்கு தகுந்த மாதிரி. அதுக்கப்புறம் கோல்டன் கலர் பேப்பர் ஒட்டிட்டு கிரீடத்துக்கு பண்ண மாதிரியே பண்ணிக்கலாம்.
நம்ம ஒட்டியானம் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஒட்டியானம் வந்து ஒரு 1.5 வயசுலேருந்து 2 வயசு குழந்தைக்கு போதுமானது. உங்களுக்கு வேணுன்னா இன்னும் கொஞ்சம் பெருசாக கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இதுக்கு கொஞ்சம் நீளமான கயிறாக ஒட்டிக்கோங்க. அடுத்தது வங்கி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கும் அதே மாதிரி தான், ஆனால் இதுக்கு வந்து 4ஆக மடிச்சுக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு 2 வங்கி வேணும் இல்லையா, அதுக்காக. இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணியாச்சு. இல்லை வெறும் ரவுண்ட் ஷேப் மாதிரி வேணும், மாங்காய் ஷேப் மாதிரி வேணும், அந்த திலகம் ஷேப் மாதிரி வேணும், அந்த மாதிரி எந்த ஷேப் மாதிரி வேணும்னாலும் நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸ்டோன்ஸ் இல்லைன்னா பேச்சஸ் ஒட்டி இதை முடிச்சுக்கலாம். சைடில் கயிறு கட்டிட்டோம்னா நம்மளுக்கு வங்கி ரெடி ஆயிரும். அடுத்தது கம்மல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கம்மலுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்டோன் பீட்ஸ் கிடைக்கும். இதை வாங்கிட்டு ஒரு அட்டையில் வரைஞ்சி இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் ரவுண்டாக. ஃபஸ்ட்டு ஒரு சின்ன பாசி எடுத்து அதை ஃபஸ்ட்டு முடிச்சு போட்டுக்கலாம். முடிச்சு போட்டு பெரிய பாசி கோர்க்கும்போது கலண்டு வராமல் இருக்கும். பெரும்பாலும் சாமி வேஸ்ட்டுக்கெல்லாம் நம்ம ஃபேன்சி ட்ரெஸ்ஸஸ் கேட்கும்போது இந்த மாதிரி கம்மல் தான் கொடுப்பாங்க. இது சாமிங்களுக்கு போடுற குண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்காகத்தான் நான் இந்த மாதிரி ஷேப்பில் பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போ பெரிய பீடு போடும்போது இப்போ கலண்டு வராது. அப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிற நூலை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஏற்கனவே அளவெடுத்து அட்டையில் கட் பண்ணி வச்ச ரவுண்ட் எடுத்து அதில் வந்து இந்த பீடில் இருக்கிற நூலோடு சேர்த்து ஒட்டிக்கலாம். இதுக்கு மேலே நம்ம பேட்ச் வச்சு ஒட்டிட்டோம்னா நகரவே நகராது. இதுக்கு வந்து கம்பியோ இல்லை டூலு பிளேயர் இது மாதிரி எதுவுமே தேவையில்லை. ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த மாதிரி செய்கிறதுக்கு பெருசாக நீங்கள் பொருளுக்கு அலைய வேண்டியதில்லை. இதுக்கு பின்னாடி நீங்கள் டபுள் டேப் வச்சு ஒட்டிக்கிட்டிங்கன்னா ஈஸியான கம்மல் ரெடி ஆயிரும். குழந்தைங்க காதில் நீங்கள் அப்படியே ஒட்டி விட்டுறலாம். ஜுவல்லரி மேக்கிங்க்கு நிறைய டூல்ஸ் எல்லாம் தேவை. ஆனால் இந்த மாதிரி செய்கிறது ரொம்பவுமே ஈஸி. டூல்ஸ் தேவையில்லை. நம்மளுக்கு ரொம்ப அழகான கம்மல் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்படியே குழந்தைங்க காதில் டபுள் டேப் வச்சு ஒட்டி விட்டுறலாம். இல்லை காதில் ஓட்டை இருக்குது அப்படின்னா நம்ம இந்த மாதிரியான கம்மலுக்கு பின்னாடி வைக்கிறதுக்கு கிடைக்கும். இது மாதிரி வச்சு ஒட்டி கூட நம்ம காதில் மாட்டிக்கலாம். நம்ம குழந்தைங்களுக்கு நாமளே ஒரு மேக்கப் போட்டு விடுறதுல நம்மளுக்கு எப்போவுமே ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கும். அதுலேயும் இந்த மாதிரி ஜுவல்ஸ்லாம் நாமளே செஞ்சால் இன்னும் சந்தோஷமாக இருக்கும். இதுக்கான தேவையான பொருட்களும் ரொம்பவுமே கம்மி தான். ஸ்டோன்ஸு அந்த லேஸ் மட்டும்தான் தேவைப்பட்டுச்சு. இந்த கோல்டன் கலர் பேப்பர் வந்து நம்ம இன்விடேஷன் கார்டு இல்லை கிஃப்ட் பேப்பர் கூட நம்ம எடுத்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். சீக்கிரமாகவே நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.